தங்கச்சி. அண்ணா யாரையா வாங்க? நான் தாண்டி அம்மா உங்க அண்ணன். என்ன அண்ணனா? என்ன அட படுவாய் பசங்களா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களாடா? இழுத்துக்கிட்டு போங்கடா அவளை. இழுத்துக்கிட்டு போங்கடா அவளை. என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? வாங்க. இவங்க எங்க வர போறாங்க? அவங்க குளிர் ஜரத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. வாங்க சார் வாங்க. வாங்கய்யா வாங்க வாங்க. நல்ல சமயத்துல வந்தீங்க. சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேனே இந்த அம்மா பத்தி. ஐயா ஐயா இவன் தான் இங்க வந்து பெரிய கலாட்டா பண்றான். இவன் பேச்ச நம்பாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷங்க சார். பார்த்தாலே தெரியுது. 204. எஸ் சார். 305. எஸ் சார். இவங்க ஒருத்தர் விடாம எல்லாரையும் கைது செய். நீங்களும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு வாங்க. யாருக்கு பைத்தியம்? என்ன வந்து பிடிக்கிறீங்க? விடியா விட சொல்லியா? அட எனக்குள்ளும் இல்லையா? சார் சார் ஒண்ணு சார் என் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னையா சரியா போச்சு. என்ன சரியா போச்சு? நல்லா இருக்கிறவங்கள பைத்தியம் ஆக்கிது போல் இருக்க. கடவுளே, பைத்தியம் இங்க இல்ல ஐயா, இங்க பார். வாணி 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 வாணி. தப்பு தப்பு தப்பு. இவரு முருகன் வச்ச ஆளு. உனக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காரு. அடிக்கூடாது, தப்பு. ஆமா ஆமா. இந்த அம்மாவுக்கு பைத்தியம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் நான் விவரமா சொல்றேன். டாக்டர் சார், எனக்கு இது ஒரே பொண்ணு. எப்படியாவது குணப்படுத்திருங்க சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா வாயா வரவா வாயா. அம்மாவை எங்கேயுமே காணும். என்ன ஆனாங்களோ தெரியலையே. அழுதுகிட்டே வருது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணனா? அதுதான் அவனுக்கு கண்ணே தெரியல. கார்ல போறான்ல. கார் பின்னால ஓடுறீங்களே, தவறி விழுந்து அடிபட்டா என்ன ஆகுறது? என் மகளை தூக்கிட்டு போயிட்டாயா? மகளையா? இவனா? ஆமாயா, இந்த ஆளுதாயா. அடியாளுகளை வச்சு என் மகளை தூக்கிட்டு போயிட்டாயா. அவன் அரைப்பைக்கும் என்ன ஆனாலும் தெரியலையா ஐயா. ஐயா பெரியவரே, வருத்தப்படாதீங்க. அந்த ஆள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். உங்க பொண்ணு அங்க இருந்தா நான் எப்படியும் காப்பாற்றுவேன். எப்படியாவது காப்பாத்தி விடுங்க ஐயா. வருத்தப்படாதீங்களா? காப்பாத்தி விடுங்க ஐயா. எனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கு. தங்கச்சி காளியா? ஏன்னா உங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போய் தேடுறது? ஏன் காளி? அம்மா நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. உன் வீட்லயா? என் மகளா? இல்லைங்க, எங்க அம்மா. நல்ல காலம். அவங்க நடு ரோட்ல மயக்கமாயி கிடந்தப்போ நான் பாக்கலன்னா என்ன ஆகிருக்கும்? அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்கண்ணே, சௌக்கியமா இருக்காங்க. அண்ணே, அவங்க கண் முழிச்சதுல இருந்து உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. தங்கா வள்ளி,
இதெல்லாம் என்ன கோலம்? அலங்கார் எல்லாம் உனக்காக புரியா? நல்லா அழகா. ஆமா, இந்த வைர நகையெல்லாம் இப்படி பாழாக்கலாமா? முருகா, இதெல்லாம் ஏன் ஏன் நீ யார் கேட்க? என்னவே எடுத்து பேசுறியா? கழட்டி உள்ளவை ஆளே. மறுபடியும் எங்க புரியா? பயப்படாத தங்கச்சி, அம்மாவையும் தங்கச்சி நீதான் பாருங்க. நான் பெரியவன். வரட்டுமா தங்கச்சி? வரட்டுமா? நீங்க ஒரு பொய் சொல்லணும். ஒரு பொய் என்னங்க? உங்கள்கிட்ட என்னைக்கு பழகுறதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உருப்படியா இதுவரை எதுவும் செய்யல. சொல்றதுக்கு ரொம்ப பக்குவமா அழகா என் மாமா கிட்ட போய் பொய் சொல்லு. சொல்லிடுறேன். வாணிக்கு நானா தான் பைத்தியம் தெரியும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி. ஆமா, மாப்பிள்ளையா இருக்கு. நீங்க என்னங்க அந்த பைத்தியம் சொல்றத கேட்க? மாமா எழுதிருக்கிற ஒயில் படிக்கு அவளை கல்யாணம் செய்துட்டா அந்த சொத்து முழுக்க எனக்கே சேரும். அப்புறம் நை சத்தியத்துக்கு கொலை. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது உண்மையே சொல்ல. நானா சொல்ல மாட்டேங்க. தானா தெரிஞ்சு போச்சுன்னா என்னை கொலை பண்ணிவிடாங்க. நான் புள்ள விட்டு நான் பாத்துக்கிறேன். என்னால் தாழ முடியவில்லை. விரைந்து வாருங்கள். வந்து கொண்டிருக்கிறேன். பொறுத்திரு. தளபதி, தாங்கள் அழைத்து சென்ற பெண் தலைவருக்கு திருப்தித்தானே? நம் தலைவருக்கு மிகவும் திருப்தி. Yeah.